சமீபத்தில் மத்திய அரசு அறிவித்த ஜிஎஸ்டி வரி குறைப்பின் காரணமாக நாட்டில் பல்வேறு பொருட்களுக்கு இந்த மாதம் 22ஆம் தேதியில் இருந்து விலைகள் குறைக்கப்பட்டுள்ளன. பொதுமக்கள் அன்றாடம் பயன்படுத்தும் உணவுப் பொருட்கள், பால், பதப்படுத்தப்பட்ட மீன் மற்றும் மற்ற உணவுப் பொருட்கள் மீதான வரி விகிதம் குறைக்கப்பட்டுள்ளது அல்லது முற்றிலும் நீக்கப்பட்டுள்ளது. மத்திய அரசின் நடவடிக்கையை தொடர்ந்து நாட்டின் மிகப்பெரிய பால் உற்பத்தியாளர்களான அமுல், நந்தினி, மதர் டைரி போன்ற நிறுவனங்கள் தங்கள் பால் பொருட்களின் விலையை குறைத்து விட்டார்கள். கேரளாவில் மில்மான் நிர்வாகமும் விலையை குறைத்துவிட்டது. ஆனால் தமிழ்நாட்டில் ஆவின் நிறுவனம் மட்டும் இன்னும் குறைக்கவில்லை. மற்ற மாநிலங்களில் உள்ளது போல் தமிழ்நாட்டிலும் பால் பொருட்களின் விலை குறையும் என்று எதிர்பார்த்து காத்திருந்த பொதுமக்களுக்கு ஏமாற்றம்தான் மிச்சம். ஒவ்வொரு முறையும் அத்தியாவசிய பொருட்களின் விலையேற்றத்திற்கு மத்திய அரசை கை காட்டும் மாநில அரசு இந்த முறை மத்திய அரசு வரியை குறைத்த பின்பும் மௌனம் காப்பது ஏன் என்று தெரியவில்லை. பொதுமக்களின் குற்றச்சாட்டுக்கு பதிலளிக்கும் வகையில் நெய், பன்னீர் போன்ற பொருட்களுக்கு தற்போதுள்ள சலுகை விலை நவம்பர் 30ஆம் தேதி வரை நீடிக்கப்படும் என்று அறிவித்தது ஆவின் நிர்வாகம். ஆனால் நவம்பர் 30ஆம் தேதிக்கு பிறகு என்ன ஆகும் என்பது யாருக்கும் தெரியாது. அடிப்படையில் வரி குறைப்பு செய்யப்படும் போது அதற்கு ஏற்ப பொருட்களின் விற்பனை விலை குறைய வேண்டும். வரி குறைப்பின் அதன் பலனை நிறுவனங்கள் பொதுமக்களுக்கு வழங்க வேண்டும். ஆனால் தமிழக அரசு வரி குறைப்பின் பலனை தமிழ்நாட்டு மக்களுக்கு வழங்க தயங்குகிறது. அப்படியானால் ஆவின் நிர்வாகம் தங்கள் பால் பொருட்களின் அடிப்படை விலையை ஏற்றிவிட்டதாகவே அர்த்தமாகிறது. ஆனால் இதை பற்றிய விளக்கம் அரசு தரப்பில் இருந்தும் ஆவின் நிர்வாகம் தரப்பில் இருந்தும் வரவில்லை. மாநில அரசின் நடவடிக்கைகளில் வெளிப்படைத்தன்மை இல்லை என்பதுதான் இது காட்டுகிறது. ஆட்சிக்கு வந்தால் பால் பொருட்களின் விலை 3 ரூபாய் குறைக்கப்படும் என்று 2021 தேர்தலின் போது வாக்குறுதி அளித்தது திமுக. ஆட்சிக்கு வந்த பிறகு ஒரே ஒரு வகை பாலுக்கு மட்டும் விலை குறைக்கப்பட்டது. மற்ற பொருட்களின் விலை குறைக்கப்படவில்லை. அதற்கு இன்று வரை எந்த விளக்கமும் கொடுக்கப்படவில்லை. 2022ஆம் ஆண்டு பால் பாக்கெட்டின் எடை ரகசியமாக குறைக்கப்பட்டது. எடை குறைந்த பால் பாக்கெட்டுகள் விற்பனைக்கு வந்ததால் பொதுமக்கள் அதிர்ச்சி அடைந்தனர். அதனைத் தொடர்ந்து எந்த முன்னறிவிப்பும் இன்றி பாலின் கொழுப்பு சத்தை குறைத்தது ஆவின் நிர்வாகம். பொதுமக்கள் மீண்டும் அதிர்ச்சிக்கு உள்ளாயினர். இது பொதுமக்களின் கண்டன குரல்கள் எழுந்த பிறகே ஆவின் நிர்வாகம் இந்த சீர்கேட்டை சரி செய்தது. இது மாநில அரசுக்கு ஏற்பட்ட அவமானமாகவே மக்களால் பார்க்கப்பட்டது. 2023 ஜனவரி மாதத்தில் இருந்து கர்நாடக மாநில நந்தினி நிறுவனமும் குஜராத் மாநில அமுல் நிறுவனமும் தமிழ்நாட்டில் விற்பனையை அதிகரித்து ஆவினுக்கு கடும் போட்டியை உண்டாக்கின. நந்தினி நிறுவனம் தமிழ்நாட்டு பால் உற்பத்தியாளர்களுக்கு 2 ரூபாய் அதிக விலை கொடுத்தது. ஆவின் கொள்முதல் கணிசமாக குறைந்தது. இதனை சமாளிக்க 2023 டிசம்பரில் ஆவின் நிறுவனமும் பால் உற்பத்தியாளர்களுக்கு 1 லிட்டருக்கு 3 ரூபாய் அதிகம் கொடுக்க ஆரம்பித்தது. ஆனால் நிர்வாகத்தில் உள்ள சீர்கேடுகளை களைந்து குறைந்த விலையில் பால் பொருட்கள் வழங்க முயற்சிகள் மேற்கொள்ளப்படவில்லை. கடந்த 4 ஆண்டுகளாக ஆவின் நிறுவனத்தின் விற்பனை கொஞ்சம் கொஞ்சமாக சரிந்து வருவதாக கூறப்படுகிறது. ஆனால் இதற்கான அதிகாரப்பூர்வ புள்ளி விவரங்கள் கிடைக்கவில்லை. ஆவின் நிறுவனத்தின் இணையதளத்தில் கூட கொள்முதல் மற்றும் விற்பனை பற்றிய புள்ளி விவரங்கள் அப்டேட் செய்யப்படாமல் இருக்கின்றன. தமிழக அரசின் எல்லா துறையிலும் நிர்வாக சீர்கேடு தலை தூக்கி இருக்கிறது. வெளிப்படைத்தன்மை என்பது இல்லவே இல்லை. மத்திய அரசு வரியை குறைத்த பின்பும் அதன் பலனை மக்களுக்கு கொடுக்க தயங்குகிறது திமுக அரசு. தங்களுக்கு வாக்களித்த மக்களை பழிவாங்கும் எந்த அரசும் தொடர்ந்து ஆட்சியில் இருக்க முடியாது என்பதை திமுக புரிந்து கொள்ள வேண்டும். பொதுமக்களின் குற்றச்சாட்டுகளுக்கு திமுக அரசு விளக்கம் அளிக்க கடமைப்பட்டுள்ளது. ஆனால் விளக்கம் அளிக்க இந்த அரசு முன்வருமா? சந்தேகம்தான். பொறுத்திருந்து பார்ப்போம்.